தன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் காமிக்ஸ் என்ற ஒரு புத்தகத்தில் 1994 அவர் எழுதிய இந்த புத்தகத்தில் காமிக்ஸ் படிப்பதன் மூலமாக நம்மளுடைய கற்பனை திறன் அதிகரித்து நம்மளுடைய சிந்தனை ஒருங்கிணைந்து நாம் அந்த புத்தகத்தை அந்த கதையை படிக்கும்போது அதில் ஒரு ஒருங்கிணைந்த வாசிப்பில் ஈடுபடுகிறோம். பார்ட்டிசிபேட்டிவ் ரீடிங் என்ற ஒரு விஷயம் வழக்கமாக ஒரு கதையை படிப்பதை விட காமிக்ஸ் மூலமாக அந்த கதையை படிக்கும்போது தான் இந்த மாற்றம் நடக்கிறது என்று விவரிக்கிறார். உதாரணமாக நாம் டார்சானை பற்றிய ஒரு காமிக்ஸ் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் டார்சான் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு ஜம்ப் செய்வார். உதாரணமாக ஒரு மரத்தின் விழுதை டார்சான் பிடித்துக் கொண்டிருப்பார். இது முதல் ஓவியம். அடுத்த ஓவியத்தில் டார்சான் இன்னொரு மரத்திற்கு தாவி இருப்பார். இந்த இரண்டு ஓவியங்களுக்கு இடைப்பட்ட நிகழ்வாக டார்சான் இந்த மரத்தின் மரக்கிளையை விழுதுகளை பிடித்துக் கொண்டு தொங்கியவாறு இந்த மரத்திற்கு செல்கிறார் என்பதை நம்முடைய கற்பனைக்கு விட்டுவிடு